வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. Sixth social science டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இந்த காணொளி அதாவது ஜிஎஸ், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அத்தனை விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 8 எக்ஸட்ரா. அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி, எஸ்ஐ, அதேமாதிரி எம்ஹெச்சியில் வேரியஸ் எக்ஸாம்ஸ் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ஜிஎஸ் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, மங்களேசன் டேஸ் வம்சத்தினர்? சாளுக்கிய வம்சத்தினர். இரண்டாவது கேள்வி, ராஷ்டிரகூடர்களின் புதிய தலைநகரம்? ராஷ்டிரகூடர்களின் புதிய தலைநகரம் மானியகேட்டா. மானியகேட்டா. மூன்றாவது கேள்வி, முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கிறது. ராஷ்டிரகூடர்கள் சமணத்தை பின்பற்றினார்கள். அப்போ ஆப்ஷன் பி. கூற்று 2 தவறு, முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. அடுத்து நான்காவது கேள்வி, அப்பரும் மாணிக்கவாசகரும் வைணவ அடியார்கள். தவறு. நம்மாழ்வாரும் ஆண்டாளும் சிவனடியார்கள். தவறு. என அப்பரும் மாணிக்கவாசகர் தான் சிவனடியார்கள், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் தான் வைணவடியார்கள். அப்போ 2 கூற்றுகளுமே தவறு. அடுத்து, கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். அபராஜிதன். 2ஆம் நந்திவர்மன் ஆதரித்த புலவர்? 2ஆம் நந்திவர்மன் ஆதரித்த புலவர் பெருந்தேவனார். பெருந்தேவனார். ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி? ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வாகட்டகர். வாகட்டகர். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர்? நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தன். 3ஆம் கோவிந்தன். ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது? ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது அரபிக்கடல். அரபிக்கடல். எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி? எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஈரான். ஈரான். நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது? நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ முதல் மட்டும் சரி, இது ரெண்டும் தவறு. பொருத்துக. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2 பொருத்துக.
ஆப்ஷன் ஏ. மலேசியா ரப்பர், தாய்லாந்து தேக்கு, கொரியா செர்ரி, இஸ்ரேல் அத்தி. ஆப்ஷன் ஏ. இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது. மைக்கா மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. பைரனீஸ் பைரனீஸ். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. இதுக்கு சரியான விடை இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று. ஆப்ஷன் பி. ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன என்பது தவறான கூற்று. பொருந்தாத இணை. பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் சி. பென்னின்ஸ் இத்தாலி. மீதிலாம் பாருங்கள். மெஸ்டா ஸ்பெயின், ஜூரா பிரான்ஸ், கருங்காடுகள் ஜெர்மனி, இதெல்லாம் பொருந்தியது. அடுத்து ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து. ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது. ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய். உலகின் தாழ்வான பகுதி. உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல். சாக்கடல். தெற்காசியாவில் பாயும் ஆறுகள். தெற்காசியாவில் பாயும் ஆறுகள். ஆப்ஷன் பி. அதாவது வற்றாத ஆறுகள். மீதி பாருங்கள். குளிர்காலத்தில் உறையும் தவறு. வடக்கு நோக்கி பாயும் என்பது தவறு. தெற்காசியாவில் பாயும் ஆறுகள் வற்றாத ஆறுகள். ஆசிய மொத்தப்பரப்பில் வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு. ஆசிய மொத்தப்பரப்பில் வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு 18%. ஆசிய மொத்தப்பரப்பில் 18% வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு. யாங்சி ஆறு பாயும் ஆறு. யாங்சி ஆறு பாயும் நாடு சீனா. வங்காள விரிகுடா அமைந்துள்ள தீவு. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு இலங்கை. இலங்கை. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் டி. மெசபடோமிய சமவெளி ஐராவதி என்பது பொருந்தாத ஒன்று. மீதியெல்லாம் பாருங்கள். ஏன்னா இது வந்து சிந்தாறு தான் வரும். சைபீரிய சமவெளி ஓப் எனிசி. மஞ்சூரியன் சமவெளி அமூர். சீன பெருஞ்சமவெளி யாங்சி சிகியாங். அடுத்து புவியின் வடிவம். புவியின் வடிவம் ஜியாய்டு. ஜியாய்டு. வடதுருவம் என்பது. வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. 90 டிகிரி வட அச்சக்கோடு. அடுத்து 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கிழக்கு அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளம். 23½ வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 23½ டிகிரி வட அச்சக்கோடு. கடகரேகை. கடகரேகை 180 டிகிரி தீர்க்கக்கோடு. 180 டிகிரி தீர்க்கக்கோடு. பன்னாட்டு தேதிக்கோடு. பன்னாட்டு தேதிக்கோடு. அடுத்து கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம். கிரீன்விச்
முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. சில சமயம் ஆப்டிடியூடில் கேட்பாங்க, ஆப்டிடியூடில் கூட கேட்பாங்க. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது? 82.5 டிகிரி கிழக்கு. அடுத்து அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை. அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181. தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை. தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை 360. அதில் 2 மடங்கு. அச்சக்கோடு 181, தீர்க்கக்கோடு 360. 23.5 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும் 23.5 டிகிரி தெற்கு முதல் 66.5 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள். மத்திய அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி. சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி வெப்பமண்டலம். வெப்பமண்டலம். அடுத்து 23.5 டிகிரி வடாட்சக்கோடு. 23.5 டிகிரி வடாட்சக்கோடு கடகவரை. கடகவரை. அச்சக்கோடுகள் டேஸ் என்றும் அறியப்படுகிறது. அச்சக்கோடுகள் அகலாங்கு. அகலாங்கு. அடுத்து 1884 ஆண்டு பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்ட நாடு. 1884 ஆண்டு பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்ட நாடு அமெரிக்கா. அமெரிக்கா. உலகின் மிக ஈரப்பதமான இடம். உலகின் மிக ஈரப்பதமான இடம் மவுசின்ராம். மவுசின்ராம் என தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங். டினிக்லிங். ஐரோப்பாவின் 2வது உயரமான சிகரம் மாண்ட் பிளாங். மாண்ட் பிளாங். அடுத்து அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு நார்வே. நார்வே. நாற்பத்தி 5க்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது கூற்று தவறு, காரணம் சரி. மத்திய தரைக்கடை பகுதியில் அமைந்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. தாய்லாந்து. அரேபிய பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. தக்கான பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? தக்கான பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? இந்தியா. ஷான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? மியான்மர். மியான்மர். யுனான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? யுனான் பீடபூமி சீனா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.